The Aditya Institute of Management Science and Research. Learn, lead, succeed. Your journey begins now. நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். கல்வியின் மூலம் எதிர்காலத்தை சிறந்த முறையில் உருவாக்கி வரும் சிறந்த கல்வியாளர்களின் சிந்தனைகளையும் அனுபவங்களையும் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக என வரவேற்கிறோம். இன்றைய மாணவர்களின் முழுமையான வளர்ச்சியை இலக்காக கொண்டு செயல்பட்டு வரும் தி ஆதித்யா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜினுடைய நிறுவனர் மிஸ்டர் ஆனந்த் சார் நம்மளோடு இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஐயா, இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம். நியூஸ் 18 நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் இந்த நியூஸ் 18 இந்த குழுவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாண்டிச்சேரியிலே ஃபர்ஸ்ட் சிபிஎஸ்இ ஸ்கூல், அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் ஆரம்பித்து இப்போது ஹையர் எஜுகேஷன் அதாவது காலேஜ் வரைக்கும் டெவலப் ஆகிருக்கீங்க. இதை பற்றின உங்களோட கருத்து என்னங்க ஐயா? எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது, 21 வருஷம் அப்படி முடிச்சிருக்கீங்க, எந்த அளவுக்கு சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறீங்க? உண்மைதான், இது மிக சந்தோஷமான விஷயந்தான். நாங்கள் எதிர்பார்த்ததை விட நம்முடைய புதுச்சேரி மக்கள் பேராதரவை கொடுத்து எங்களை இந்த நிலைக்கு உயர்த்தியுள்ளார்கள். இதுக்கு முதல் காரணம் என்னவென்றால் எங்களுடைய ஆசிரியர்களின் தன்னலமற்ற உழைப்பு, என்னை சார்ந்த இந்த கல்வியை சேர்ந்த நான் டீச்சிங் ஸ்டாஃபினுடைய மிகுதியான உழைப்பு தான் இதுக்கு காரணமாக இருக்க முடியும். மூன்றாவதாக இந்த பெற்றோர்கள் நான் இந்த நிறுவனத்தை ஆரம்பித்த போது கொடுத்த அமோகமான வரவேற்பு, மிகச்சிறந்த வரவேற்பு, நாங்கள் எதிர்பாராத வரவேற்பு. இன்றளவும் அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது மிக குறுகிய காலம் என்று சொல்ல முடியாது, ஏறக்குறைய 20 வருடங்களை கடந்து விட்டோம். இருந்தாலும் இந்த ஒரு சிறிய மாநிலத்தில் மிகப்பெரிய வெற்றிகளை நாங்கள் பெறுவதற்கு முதற் காரணம் பெற்றோர்கள் எங்கள் மேல் வைத்திருந்த நம்பிக்கை தான். அடுத்ததாக மீண்டும் என்னுடைய ஆசிரியர்களை சொல்ல வேண்டும். அடுத்து அதற்கு உதவியாக இருந்த அனைத்து ஊழியர்களையும் சொல்ல வேண்டும். ரொம்ப நன்றிங்க, அழகாக சொன்னீங்க. உங்களுக்கு எங்கே ஆரம்பித்து எங்கே எவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கன்றது ரொம்ப அழகாக சொன்னீங்க. உங்ககிட்ட முதலாவதாக என்ன கேள்வி கேட்கணும் ஆசைப்பட்றேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வருஷமாக ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் இருந்திருக்கு. அதில் எந்த குறைபாடு காரணமாக நம்ம ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கணும், நம்ம ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கணுங்கிற கருத்து உங்களுக்கு வந்துச்சு? எது தூண்டுதலாக இருந்தது? நல்ல கேள்வி. ஆக்சுவலாக நான் இந்த விதை, ஒரு நல்ல ஒரு கல்வி நிறுவனத்தை ஆரம்பிக்கின்ற ஒரு விதை போட்ட நாள் ஏறக்குறைய மிக மிக நெடுந்தூரம் ஏறக்குறைய 1970 நான் இதற்கான ஒரு உறுதியான ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு விட்டேன். அதற்கு காலம் கடிந்தது 2005 தான். இதற்கு நான் எனக்கு உந்துதல் கொடுத்தவர்கள் சில நல்ல பெரியவர்கள். நான் சென்னையில் படிக்கும்போது அவங்களாம் எனக்கு சொன்னது, நம்மளுடைய கல்வித்தரம் இன்றைய நிலைமையில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய விளைவுகளை ஏற்படுத்தாது. நாம் இந்த நிலையிலிருந்து மாற வேண்டும், மிக விரைவாக மாற வேண்டும். ஏனென்றால் அப்போது தான் நாம் சுதந்திரம் பெற்று ஒரு 15 வருடங்களை கடந்திருந்தோம். அப்போதைய நிலைமையில் வெறும் கல்வி என்பது வெறும் ஏட்டுச் சுரைக்காக மட்டுமே இருந்து கொண்டிருந்தது. அதை மாற்றி குழந்தைகளுடைய செயல்திறனை உருவாக்க வேண்டும் என்று முதலில் எனக்கு சொல்லி ஆழ பதிவு வைத்தது அந்த பெரியவர்கள் தான். அதை நோக்கியே நான் பயணம் செய்ய விரும்பினேன். அதற்கு எனக்கு 2005 பதில் கிடைத்தது. இந்த நிறுவனம் ஆரம்பிக்கும் போது இதுதான் புதுச்சேரியில் முதல் சிபிஎஸ்இ ஸ்கூல் தனியார் நிறுவனமாக ஆரம்பிக்கப்பட்டது என்று சொல்லிக்கொள்வது பெருமைப்படுகின்றேன். இது ஆரம்பிக்கும் முன்பு நான் நிறைய சிந்தனைகள், நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணித்தான் இதை ஆரம்பித்தேன். நிறைய பேர் இதை ஒரு நல்ல நிலை வரக்கூடிய ஒரு முயற்சி என்பதை ஏற்க மறுத்தார்கள். இருந்தாலும் எனக்கு ஒரு தீர்க்கமான நம்பிக்கை, இந்த படிப்பறிவு முறை தான் நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும், நல்ல ஒரு மாநிலத்தை உருவாக்க முடியும், நல்ல ஒரு நாட்டை உருவாக்க முடியும் என்பதில் நான் தீர்க்கமான ஒரு முடிவோடு இருந்தேன். நான் நினைத்திருந்தால் நிறைய கல்லூரிகளை ஆரம்பித்திருக்க முடியும். நான் ஏற்கனவே சொல்லியபடி இதுதான் முதல்
சிபிஎஸ்சி ஸ்கூல் புதிய மாநிலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. பள்ளியை நான் ஆரம்பிக்கும் போதே ஒரு குறிக்கோளோடு தான் ஆரம்பித்தேன் என்று முதலிலே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். என்ன குறிக்கோள் என்றால், குழந்தைகளுக்கு மிக குறைந்த குழந்தைகளை வைத்துக்கொண்டு அதிகமான ஆசிரியர்களை வைத்து போதித்தால், அதாவது நம்முடைய கலாச்சாரத்தில் சொல்லுவார்கள் குருகுல கல்வி என்று சொல்லுவார்கள், அந்த மாதிரி ஒரு பள்ளியை தான் நான் நிறுவ வேண்டும் என்று நினைத்தேன். முதல் வருஷத்தில் நான் வேண்டுமென்றே ஒரு 200 குழந்தைகளை மட்டும்தான் சேர்த்தேன். அதை ஒரு உறைவிட பள்ளியாகத்தான் ஆரம்பித்தேன். ஆனால் அடுத்த வருஷமே எனக்கு இந்த ஊர் புதுச்சேரி மக்கள் கொடுத்த ஒரு அழுத்தம் காரணமாக இது ஒரு சாதாரண பள்ளியாக, அதாவது டே ஸ்கூலிங்காக அதை மாற்றிவிட்டேன். நீங்கள் நம்ப மாட்டீர்கள், 2வது வருடத்திலே ஏறக்குறைய 840 குழந்தைகள் இந்த பள்ளியில் வந்து சேர்ந்தார்கள். அதற்கான வசதியை கூட என்னால் செய்ய முடியாத ஒரு நிலைமையில் தான் அந்த ஸ்கூல் இருந்தது. இருந்தாலும் அதை சேலஞ்சாக எடுத்துக்கொண்டு இன்றைக்கு இந்த பள்ளியில் ஏறக்குறைய 5000 பேர், பாண்டிச்சேரியில் மட்டும் 5000 பேர் படிக்கிறார்கள் என்றால், நிறைய சவால்களை எதிர்கொண்டு நிறைய பல எதிர்பார்ப்புகளை மக்களிடையே கொடுத்து கொண்டு வளர்ந்து வந்தோம். இந்த குருகுல கல்வி என்பது ஒரு பெரிய என்னுடைய என்ன சொல்ல வேண்டுமென்றால், இது என்னுடைய ஆசையாகும். முடிந்தால் இன்னும் வருங்காலங்களில் இதற்காக தனியாக ஒரு குருகுல கல்வி முறையில் நடத்தக்கூடிய ஒரு பள்ளியை கூட ஆரம்பிப்பேன் என்று சொல்லிக்கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்து இதுதான் முதல் கேள்விக்கு என்னுடைய பதில். அடுத்த கேள்வி. நன்றிங்க ஐயா, ரொம்ப அழகா சொன்னீங்க. எங்க வந்து ஆரம்பிச்சு ஒரு 200 மாணவர்கள் ஆரம்பிச்சு இப்போ 5000 மாணவர்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டா நம்மளுடைய ஆதித்யா இன்ஸ்டியூட் வந்து டெவலப் ஆயிருக்கு. வாழ்த்துக்கள் ஐயா முதலாவதாக அதுக்கு. 2வது கேள்வியா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பகுதியிலேயே பாத்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, கல்வி நிறுவனங்கள் நிறையவே இருந்துகிட்டு இருக்கு. அதுல இருந்து நம்மளுடைய நிறுவனம் எந்த வகையில ஒரு தனித்துவமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இதை ஆரம்பிக்கும் போதே நான் முன்பே கூறியிருந்தபடி நிறைய வருடங்கள் இதை பற்றி ஒரு பெரிய தீர்க்கமான ஒரு ஆராய்ச்சியினை செய்து இது இப்படித்தான் இந்த பள்ளியை நடத்த வேண்டும் என்ற ஒரு முடிவோடு தான் ஆரம்பித்தோம். அதன்படி மிக முக்கியமான ஒரு கொள்கை என்னவென்றால், குறைந்த மாணவர்கள் அதிகமான ஆசிரியர்கள். அப்போது தான் இந்த குழந்தைகளை ஒன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், அதன்படி அந்த குழந்தைகளுக்கு போதிக்க முடியும். அதனால் நான் ஆரம்பிக்கும் போதே ஒரு வகுப்பறையில் 20லேருந்து 25 குழந்தைகளை வச்சு தான் நான் ஆரம்பித்தேன். அதனால் எங்களுக்கு வந்து we could see the result. லேர்னிங் கெப்பாசிட்டி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னு எங்களுக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜிக்கலி வாட் ஆல் அவைலபிள் அந்த டைமில் என்னெல்லாம் கிடைச்சதோ, இந்த கல்வி முறையை மேற்படுத்தி கொள்ள என்னென்ன வழிமுறைகள் இருந்ததோ அதையெல்லாம் நான் செய்ய ஆரம்பித்தேன். உதாரணமாக, ஒவ்வொரு வகுப்பறையிலும் அன்றைய தேதியிலேயே நாங்கள் இன்ட்ராக்டிவ் பேனல் என்று இந்த காலத்தில் சொல்லிக் கொண்டுகின்ற இன்ட்ராக்டிவ் பேனல் எல்லா வகுப்பறைகளுக்கும் நாங்கள் செய்து கொடுத்தோம். ஏறக்குறைய 240 வகுப்பறைகள் அந்த காலத்தில் இருந்தது. 240 பேனல் வாங்கி போட்டோம். அந்த பேனல்ஸால் they are able to actually see what we are teaching. அது another step forward. அதுக்கு உறுதுணையாக இருந்தது ஒரு HCL நிறுவனம் தான் எங்களுக்கு அதை உறுதுணையாக இருந்து செஞ்சு கொடுத்தது. இந்த சமயத்தில் அவங்களுக்கு நான் என்னுடைய நன்றியையும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அவங்க எங்களை சப்போர்ட் பண்ணலான்னு சொன்னால் இதை என்னால் பண்ணியிருக்க முடியாது. அதனால் என்ன நன்மைன்னு சொன்னாக்கா மக்களுக்கும் எல்லாருக்கும் தெரியணும், இதை பார்க்குற நேயர்களுக்கும் புரியணும். சீயிங் இஸ் பிலீவிங்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். நீங்கள் பார்த்தால் தான் புரியும். டீச்சர் எவ்வளவு தான் சொல்லி கொடுத்தாலும் அதை நேரடியாக பார்த்தால், ஸ்க்ரீனில் இப்போல்லாம் நீங்கள் பார்க்குறாங்க 3D லெவல் வந்தாச்சு, அந்த நாளில் 2D லெவலில் தான் இருந்தது. அதை ஆரம்பித்த பிறகு we could see the impact on education virtually. அப்படியே பார்த்தோம், நாங்கள் கண்கூடாக பார்த்தோம். அதனால் ஒரு நல்ல பயனை தந்தது. இது போன்ற பல முக்கியமான விஷயங்களெல்லாம் நாங்கள் எடுத்து செய்து கொண்டிருந்தோம். அதனால தான் இந்த ரிசல்ட்டை நம்ம இன்றைக்கி பார்க்க முடியுது.
அடுத்த கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 10 வருஷத்துல, ஏன்னா எப்பயுமே கேட்பாங்க இல்லையா, ஒரு லாங் டேர்ம் கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அடுத்த 10 வருஷத்துல மாணவர் சேர்க்கையா இருக்கட்டும், இல்ல பாடத்திட்டமா இருக்கட்டும், இல்ல ஓவராலா நம்ம கல்வி நிறுவனத்தோட ஒரு மரியாதையும் மதிப்பும் அந்த ரெப்புடேஷன் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது அந்த வகையில 10 ஆண்டுகள்ல நம்மளோட இன்ஸ்டியூட் எந்த இடத்துல இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? உண்மையாக சொல்ல வேண்டுமென்றால், நான் நினைத்தபடி இந்த ஸ்கூலு வளரவில்லை. நான் நினைத்தபடி என்னால் இந்த குழந்தைகளுக்கு தேவையான உபகரணங்களோ வசதிகளோ 100% செஞ்சேன்னா எனக்கு உண்மையிலே அது என்னால் செய்ய முடியல. ஏன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. உங்களுடைய கேள்வியில் நான் ஒன்று கவனித்தேன். நான் இந்த எப்படி இதில் எப்படி சால்வ் பண்ணுறீங்க ப்ராப்ளம், தேர் இஸ் எ கேப், இன்கமுக்கும் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் தேர் இஸ் ஆல்வேஸ் எ கேப்பு, இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்ச மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் அத்தனையும் யூஸ் பண்ணி தான் இதை நான் சால்வ் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு சேலஞ்சை நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் வரோம். நிறைய பேர் நினைக்கிறாங்க கல்வி நிறுவனங்கள் நடத்துறது வந்து இட்ஸ் ஒன்லி ஃபார் மணி மேக்கிங்னு சொல்லிட்டு. நாட் ஆல்வேஸ். அது தயவு செஞ்சு எல்லாம் புரிஞ்சுக்கணும். கவர்மெண்ட் நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்குது, ரூல்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி ஒரு கல்வி நிறுவனத்தை தொடர்ந்து நடத்துறது ரொம்ப ரொம்ப சிரமம். அந்த சிரமங்களுக்கிடையே ஒவ்வொரு முறையும் நான் இந்த குழந்தைகளுடைய ஹாப்பி ஃபேஸஸை பார்க்கும்போது வித் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது எங்களுடைய எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடுது. ஒவ்வொரு முறையும் நான் இந்த ஸ்கூலினுடைய ரிசல்ட்டை பார்க்கும்போது நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்களுடைய டீச்சர்ஸ் மத்தியிலையும் என்னுடைய மற்றவர்கள்டையும் பகிர்ந்துக்குவேன். ஒவ்வொரு முறையும் இந்த ரிசல்ட் வருமா நான் எழுந்து உட்காந்துருவேன். ஐ வில் நாட் ஐ வில் ஹேவ் மோர் எனர்ஜி டு ஒர்க் ஃபர்தர் அப்படின்னு தான் நான் போயின்னு இருக்கிறேன். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க குருகுலம் மாடலில் ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் வந்து, அதாவது குறைந்த மாணவர்கள் நிறைய ஆசிரியர்கள் இருப்பாங்க அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த வகையில் உங்களுடைய ஆசிரியர்களை நீங்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கிறீங்க? ஏன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷனோட அடித்தளமே ஆசிரியர்கள் தான். ஆசிரியர் இருந்தால் தான் மாணவர்களை நம்ம சேர்த்து அவங்கள படிக்க வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் ஆசிரியர்கள் நீங்கள் எவ்வாறு தேர்வு செய்கிறீங்க? அவங்களுக்கு ஏதாவது பயிற்சி கொடுக்குறீங்களா? அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்தாங்கன்னா ஒரு ஆசிரியர் ஒரு 6 மாதம் கூட இருக்க மாட்டாங்க, ஒரு இன்ஸ்டிடியூஷன்லேருந்து இன்னொரு இன்ஸ்டிடியூஷனுக்கு போகிற நிலைமையில் இருந்துட்டு இருக்கு. அவங்கள நீங்கள் எப்படி தக்க வச்சுக்கிறீங்க? ஆக்சுவலாக உண்மையை சொல்லணுன்னாக்கா, மாதா பிதா குருன்னு சொல்லிட்டு 3வது இடத்துல வச்சுருக்காங்க. நம்மளுடைய சமுதாயத்தில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை கொடுத்துருக்குறாங்க. தெரிந்தோ தெரியாமலோ சிலர் இந்த துறையில் வந்துடுறாங்க. ஒரே குறை நான் பார்த்து வரலாம், பரவாயில்ல, அவங்க வந்துடுறாங்க, டீச்சராக வந்துடுறாங்க, பிஎட் முடிக்கிறாங்க, வந்துடுறாங்க. அவங்ககிட்ட ஒரு பெரிய மெனி ஆஃப் தி பீப்புள் சொல்லிட்டு நான் பார்க்குற குறை என்னன்னு சொன்னால், டே டு டே அப்டேஷன் ஆஃப் நாலேஜ் அவங்ககிட்ட இருக்கிறது கிடையாது. நிறைய நியூஸ் பேப்பர் படிக்கிறது கிடையாது, நிறைய புக்ஸ் படிக்கிறது கிடையாது. அப்டேட்டிங் தேர் நாலேஜ் இஸ் வெரி மச் லேக்கிங். அது எல்லா ப்ரொஃபஷனுக்கும் அது தேவை. டாக்டராக இருக்கட்டும், இன்ஜினியராக இருக்கட்டும், எனிபடி அண்ட் எவ்ரிபடி, every day they have to upgrading their knowledge. That is very much lacking. I don't know why. அது எதனால் நடக்குதுன்னு தெரியல. But I am always talking to the teachers, my teachers. Almost every day or every week we keep meeting. We keep now in detail we discuss what is to be done for the next week. Next week after next 3 weeks planningலே நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். We always discuss about what we are going to do for the next 3 weeks. அது நான் முதலே பிளான் பண்ணுறதால we are able to do it little more effectiveness is there in our teaching. டீச்சர்ஸ் எப்படி ரீட்டைன் பண்ணுறது அது பெரிய கலை. அது ஆமாம், கண்டிப்பாக. ஆக்சுவலாக நான் வந்து ஐ ஆல்வேஸ் ப்ரொமோட்டட் த விமன் டீச்சர்ஸ் மோஸ்ட்லி இன் மை ஸ்கூல். தட் மே பி த ரீசன் வை ஐ எம் நாட் கெட்டிங் திஸ் என்ன சொல்லுங்க, அதுக்கு retention rate is not that bad. I am a person who is always promoting women empowerment in any field, every field, wherever I meet challenges regarding that matter. அது என்னோட மனசில் எப்போது ஓடினே இருக்கும். அதனால் என்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலில் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து லேடி டீச்சர்ஸ் தான் இருப்பாங்க. I find with those people, of course, they have got their own problems, I know that. In spite of the fact that they do some justice, in spite of the demand, everyday demand, in spite of everything, I grade them as number 1 teachers. Oh. In fact, இந்த சமயத்தில் என்னுடன் பயணித்த அனைத்து என்னுடைய விமன் டீச்சர்ஸுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஏன்னா அது வந்து
என்னுடைய கல்ச்சர் என்ன, நன்றி மறப்பது நன்றுன்னு சொல்லுறது இந்த சமயத்தில் சொன்னாக்க அது வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்களும் அந்த விமன் எம்பவர்மெண்ட் பற்றி கொஞ்சம் இந்த டிவியில் வராமல் கட் பண்ணாமல் போட்டிங்கன்னா அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு ரீசன்மா. அடுத்ததாக சொல்லணும்னு சொன்னாக்கா ஐ ட்ரை டு பே மோர் மெனி ஆஃப் த டைம்ஸ். அது இன்னொரு விருப்பத்தையும் நான் சொல்லிடுறேன். நம்முடைய கல்வித்தரம்ன்றது, தமிழ்நாட்டினுடைய கல்வித்தரம்ன்றது நம்முடைய குழந்தைகளை குறை சொல்ல முடியாது, நம்முடைய பேராசிரியர்களை குறை சொல்ல முடியாது, நம்முடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப் வந்து இதில் அதிகமாக இன்டர்ஃபியர் பண்ணாமல் இருந்தாலே இந்த கல்வியினுடைய தரம் தானாகவே உயரும். நீங்கள் எப்படி ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு பல தரப்பட்ட ஹோட்டல்கள் இருக்குது, ஒவ்வொரு ஹோட்டல்லையும் ஒவ்வொரு சார்ஜஸ் போடுறாங்க, அவங்கவுங்க சாய்ஸுக்கு போய்ட்டு அதில் போய் சாப்பிட்டு வந்துடுறோம். பேஸ்ட் ஆன் தேர் எபிலிட்டி பேயிங் கெப்பாசிட்டி பண்ணிடுறாங்க. அதே மாதிரி இந்த எஜுகேஷனை விட்டுட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க அடிக்கடி இந்த கவர்மெண்ட் இன்டர்ஃபியரன்ஸு, இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்குறேன். ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒரு கேரக்டர் இருக்குது. இது போடலாமா இல்லைன்னு நீங்களே இது பண்ணிங்க. ஒவ்வொரு கேரக்டர் ஐ தாட் உங்களுக்கும் எல்லோரும் தெரியணும். என்ன என்னுடைய ஃபீலிங் அது அப்படியே விட்டுட்டா பரவாயில்ல. தே வில் க்ரோ ஆன் தேர் ஓன் டிபெண்டிங் ஆன் த எபிலிட்டி ஆஃப் the school. People will take their decision. Nobody should come in and influence. அது இல்லாமல் இருந்தாலே இந்த கல்வித்தரம் ஃபாஸ்ட்டாக உயரும்னு நினைக்கிறேன். ஏன் இதை சொல்லணும்னு சொன்னால் முதல்ல நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், தேர் இஸ் ஆல்வேஸ் எ கேப். எனக்கு இன்கமுக்கும் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் கேப். லாஸ்ட் இயர் கூட பழைய ப்ரொஜெக்டர் பேஸ்டு இன்டராக்டிவ் பேனலாம் நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும்னு ஒரு முடிக்கு வந்துட்டோம். ஏன்னா அது வந்து சரியாக இல்லை. ஆஃப்டர் சீயிங் த டிவி இந்த பிரைட்னஸ் குறைவாக இருக்குது, ஸோ லேர்னிங் எபிலிட்டி குறையுதுன்னு சொல்லிட்டு வி தாட் ரீப்ளேசிங் வித் எல்இடி பேனல்ஸ். யூ நோ தட் இட்ஸ் ஆல் காஸ்ட்லி. நாங்கள் 75 inches வாங்க போகும்போது ஏறக்குறைய நாங்கள் அப் டு 5th standard மட்டும் மாற்றலாம்னு சொல்லிட்டு தான் ஒரு பட்ஜெட் பார்த்தா 1.5 crores ஆச்சு. இன்வெஸ்டிங் ஸோ மச் மணி ஃபார் ஸ்கூல், இஃப் தேர் ரெடி ஃபார் டேக்கிங் தட் இன் டு நெக்ஸ்ட் லெவல், இட்ஸ் ரியலி டஃப். You can't take 1.5 crores just like that, invest in that. 1.5 crores சொன்னால் அது 2 crores ஆகிடும் அதர் அம்யூனிட்டிஸ்லாம் சேர்க்கறதுக்காக. அப்படி பண்ணும்போது ஐ ஹேவ் டு டேக் சம் பேங்க் சப்போர்ட். மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த பேங்க்ஸ்லாம் வந்து நாங்கள் இல்லை சார் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தரதில்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது we have managed, we have done up to 5th standard and up to 8th standard போகிறோம் இந்த வருஷம். இது ஏன் சொல்லணும்னு சொன்னாக்கா, இதெல்லாம் ஒரு கவர்மெண்ட் வந்து இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அது இதுன்னு குழப்பம் வந்தாங்கன்னு சொன்னாக்கா எல்லாம் தாராளமாக செலவு பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இஃப் த ரியலி willing people who are running the schools, definitely they will not mind investing money. Definitely seeing is believing. நான் முதல்ல சொன்னேன், டெஃபினட்டாக இஃப் யூ டீச் த்ரூ தட் இன்டராக்டிவ் பேனல், லேர்னிங் கெப்பாசிட்டி இன்க்ரீசஸ் பை 25 to 30% சொல்லி சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு காரணத்தால் அதை கொடுக்க முடியாமல் போகுது நிறைய ஸ்கூல்ஸுக்கு. அதனால் நம்மளுடைய குழந்தைங்களோட லேர்னிங் கெப்பாசிட்டி குறையுது. அது நல்லதில்லைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இது ஒரு உதாரணமாக தான் சொல்ல. இந்த மாதிரி நான் நிறைய சொல்லியிருக்க முடியும். ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஆசிரியர்களில் தொடங்கி அதனோட இப்போ என்னென்னலாம் அப்கிரேட் பண்ணியிருக்கீங்கன்ற வரைக்குமே ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வந்துட்டு போர்டு எக்ஸாம் அது வந்து மாணவர்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருக்குது. அது இன்ஸ்டியூஷனுக்குமே ஒரு சேலஞ்ச் தான். போர்டு எக்ஸாம்ஸ் ப்ளஸ் அவங்களோட ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ், இது ரெண்டுத்தையும் எப்படி வந்து நம்ம இன்ஸ்டியூஷன் வந்து பேலன்ஸ் பண்ணுறீங்க? பொதுவாகவே நம்மளுடைய கல்வியை பற்றி நான் முதலே சொல்லிட்டேன். இட்ஸ் ஒன்லி ஏட்டு சொற்காய மாதிரி தான் இருக்குது. இவங்களுடைய ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறது கிடையாது, செயல்திறனை உருவாக்குறது கிடையாது. இன்னமும் என்ன கேட்டால், இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தீஸ் எஃபர்ட்ஸு, இன்னமும் ஐ ஃபைண்ட் த சில்ட்ரன் ஆர் நாட் ஃபோக்கஸ்ட் ஆன் seeing results, getting things done and seeing resultsக்கு வரமாட்டுறாங்க. அது நம்ம இன்பில்ட்டு நம்ம சொசைட்டிலே அந்த ஒரு இஷ்யூ போயின்னு இருக்குது. அதை மாற்றணும். எவ்வளோ சீக்கிரம் அதை மாற்றணுமோ நல்லது, அது நாட்டுக்கு நல்லது. ஏன்னா நாம் வந்து ஆயில்லேருந்து எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாத்தையும் நம்ம இம்போர்ட் பண்ணின்னு தான் இருக்கிறோம். இது சீக்கிரமாக ஒரு மாறுதலை கொண்டாடணும். இல்லைன்னா நம்மளுடைய பெருகி வரும் ஜனத்தொகை கவனத்தில் எடுத்துக்கின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக இட்ஸ் கோயிங் டு பி எ சேலஞ்ச் இன் த ஃபியூச்சர். ஆல்ரெடி இட்ஸ் எ சேலஞ்ச். Government is really struggling. We can't be importing forever. We have to make on our own. Then only we can survive. It's really a competitive world. If you are not able to stand on your own legs, definitely we are going to depend on somebody else. It is not a good idea. So I think
That is why we are struggling to impart that skilling, be curious. Lot of many activities we are doing in our school. கண்டிப்பா சார். இப்போ இருக்க காலகட்டத்துல கண்டிப்பா நம்மளோட ஓன் மேனுஃபேக்சர் நமக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். Skilling is கண்டிப்பா important. பிராக்டிகல் ஸ்கில்ஸ் கண்டிப்பா தேவை. அண்ட் இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன், நிறைய பேர் ஒயிட் காலர் ஜாப்னு சொல்கிறாங்க, ப்ளூ காலர் ஜாப்னு சொல்கிறாங்க. இதை மட்டுமே திங்க் பண்ணாமல் மேனுஃபேக்சரிங் லைனில் நிறைய பேரை நாம் உருவாக்கணும். அவங்களும் வில்லிங்காக போய் அதை சேலஞ்ச் எடுத்துக்கணும். அதற்கான ஒரு சூழ்நிலையை கவர்மெண்ட்டும் உருவாக்கணும். கவர்மெண்ட் சொல்லிக்கினே இருக்குது, ஆனால் ரியலாக நடக்குதுன்னு சொன்னால் இந்த ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு சப்போர்ட்டு அந்த என்டர்பிரினர்ஸுக்கு கிடைக்கிறதில்ல. அதையும் என்னால் பார்க்க முடியுது. என்னோடய குழந்தைங்க really talented children have gone from our school. They are all struggling. Lot of அது நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய வளர்ந்த நாடுகளை நம்ம வந்து காப்பி அடித்து அது பண்ணணும். அது ஒரு முக்கியமான தேவையை நான் எதிர்பார்க்குறேன். இல்லைனா நம்ம இந்தியா வந்து திரும்பவும் செல்ஃப் ரிலையண்ட்டாக இல்லாமல் டிபெண்ட் கண்ட்ரியாக தான் இருக்கும்னு என்னுடைய. பொதுவாகவே இந்த எக்ஸாம்ஸ் வந்து இந்த குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய பர்டனாக தான் இருக்குது. There is always a gap between your board examinations and the competitive examinations. Gap now, it's not it's a very wide gap. Method of questioning. I can't blame the authorities. What is happening, I am trying to tell. You ask questions. Either you are supposed to be asking questions based on the curriculum available in the board. But if you compare NEET, QUET, JEE Mains, JEE Advanced, they are all in the much higher level. So many of the children are left behind. Either you raise the standard of your board examination to that level of JEE or NEET. அந்த ரெண்டும் நம்ம பண்ணணும். இல்லைனா இந்த குழந்தைங்க போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நீட் இல்லைன்னா வாட் நெக்ஸ்ட்னு பார்த்தா குயட்னு ஒன்று இருக்குது, யூனிவர்சிட்டி அதுக்கு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நிறைய நிகர்நிலை பல்கலைக்கழகம் சொல்கிற நிறைய பல்கலைக்கழகம் அவங்க தனித்தனியாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த ப்ரெஷர் வந்து டூ மச் ஆன் த சைல்ட்ஸ் மைண்ட். அதை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா virtually we are able to see the children running pillar to post to get settled in a better college. அதுவும் நம்ம அரசினோட ஒரு கடமையாக தான் இருக்க முடியும். அதுக்கு தேவையான வழிகளை கவர்மெண்ட் செய்யணும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக நம்ம கவர்மெண்ட் அதை நோட் பண்ணி செய்வாங்கன்னு நினைக்கிறேன். இப்போது கல்வியை பற்றி இவ்வளோ சொன்னீங்க. கல்வியை தாண்டி இப்போ ஸ்போர்ட்ஸ்னு ஒரு கேட்டகரி இருக்குது. இந்த கல்வியும் ஸ்போர்ட்ஸ்லையும் கல்வியை தாண்டி ஸ்போர்ட்ஸில் நல்லா பெரிய ஆளாக வரணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு நம்ம இன்ஸ்டிடியூஷன் எந்த வகையில் ஒரு சப்போர்ட் கொடுக்குது? இன்ஃபேக்ட் நான் அது ஒரு பெருமையாகவே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். கவர்மெண்ட்டில் இப்போல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஒரு 2 ஏக்கர் நிலம் இருந்தால் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கலாம்னு சொல்கிறாங்க. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மினிமம் ஒரு 10 ஏக்கர்ஸ் லேண்டாவது இருக்கணும். ஏன்னா இந்த குழந்தைங்களுக்கு படிப்பறிவு மட்டும் கொடுத்தா பத்தாது, அவங்க எப்படி ஹெல்த்தியாக இருக்கணும்னு அவங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியமும் இருக்குது. இப்போ பார்க்குற லேட்டஸ்ட்டாக நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அடிக்கடி இதை பற்றி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபிசிக்கல் எஜுகேஷனை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதை ஒரு சப்ஜெக்டாகவே மாற்றிட்டாங்க. அதை நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் 11th 12th. என்னுடைய ஸ்கூல் ஏறக்குறைய 30 ஏக்கர் நிலத்தில் இருக்குது. அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய விளையாட்டுக்கு நாங்கள் கொடுக்குற முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல் இருக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 ஏக்கர் தான் இருக்கும். ஏறக்குறைய இதர இடங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பேஸ்பால் கிரவுண்டு, ஃபுட்பால் கிரவுண்டு இப்போ நாங்கள் 2ஆக மாற்றிட்டோம். கிரிக்கெட் பிச் இருக்குது, டென்னிஸ் கிரவுண்ட்ஸ் இருக்குது, வாலிபால் கிரவுண்ட்ஸ் இருக்குது. ஷட்டிலுக்கு நான் தனியாகவே ஒரு டாப் ஆஃப் மை ஹாஸ்டலில் ஒரு பெரிய ஷட்டில் கிரவுண்டு க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்குறேன் வித் ரூஃபு. இன்றைக்கி தேவைக்கு என்ன தேவையோ எங்கள் குழந்தைங்களுடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து நான் அதிகமாகவே செஞ்சுருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான இதுவும் நான் சொல்லணும். இப்போ தான் நம்ம யோகாவை பற்றி அதிகமாக பேசுகிறோம் இந்தியாவில். கொஞ்ச நாளாக நாங்கள் இந்த ஸ்கூலை ஆரம்பிக்கிற காலத்துலேருந்தே யோகா இல்லாமல் கிளாஸ் ஆரம்பிக்காது. அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை நாங்கள் உருவாக்கணும். அதனால் குழந்தைகள் புத்துணர்ச்சி பெற்றாங்க. வீட்டிலேருந்து வந்து ட்ராவலில் வந்து ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ யோகாவில் இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி உருவாக்கத்தை நாங்கள் பார்த்தோம். அதை நாங்கள் எங்கள் ப்ராக்டிஸாக வச்சுன்னு இருக்கிறோம். இந்த கல்ச்சர் எப்படி வந்து சொன்னால் இங்கே இருக்கிற அரவிந்தோ ஆசிரமனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் அது.
அதை வச்சு பண்ணதால் we could see the results in the minds of the children. Our children are always, looking compassionate. They don't react. They will only, think and give you the answers. அந்த மாதிரி குழந்தைங்கள யோகா ஒரு வகையில் நல்லா இம்பார்ட் பண்ணியிருக்குது. அது மாதிரி எல்லா ஸ்போர்ட்ஸும் நாங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அது எல்லாம் முக்கியமானதும் மிக ஒரு சிறந்த வழியில் நாங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பித்து எப்படின்னு சொன்னால், எல்லா விதமான ஆர்ட்டையும் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். குழந்தைங்க 1ஆம் கிளாஸ்லேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே எல்லா விதமான ஆர்ட்டையும் சொல்லிக் கொடுக்குறோம். ஆர்ட்னு சொன்னாக்கா ஏறக்குறைய ஒரு 13-14 கேட்டகரி அது நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் நம்ம ஊர் இந்த லோக்கல் வீணை, மிருதங்கம், பரதநாட்டியம் சொல்லிக் கொடுக்குறோம், பாட்டு சொல்லிக் கொடுக்குறோம், டெரக்கோட்டா, பாண்டிச்சேரி ரொம்ப ஃபேமஸான டெரக்கோட்டா சொல்லிக் கொடுக்குறோம், டெரக்கோட்டா சொல்லிக்கிறோம். இந்த தஞ்சாவூர் கலைஞர்களை வச்சு இந்த மயிலாட்டம், ஒயிலாட்டம் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். கீபோர்டு சொல்லிக் கொடுக்குறோம். ஏறக்குறைய இந்த மாதிரி ஒரு 13 கலைகள் யோகாவை சேர்த்து ஜூடோ சொல்லிக் கொடுக்குறோம். we don't go beyond ஜூடோ. இதெல்லாம் வந்து எவ்ரி டே 3 o'clock to 4:30 அவங்களுக்கு 1.5 hours இதை நாங்கள் இம்பார்ட் பண்ணுறோம். இது வந்து அந்த குழந்தைங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. சைமல்டேனியஸ்லி தே ஆர் ஆல்சோ கெட்டிங் ஸ்கில்டு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், பரதநாட்டியம், வோக்கல், மிருதங்கம் இது எல்லாமே மேத்தமெட்டிக்ஸ் தான், கணக்கு தான், தாளம்ன்றது கணக்கு தான். அதில் இன்டெரக்டாக அவங்கள தேர் ஆல்சோ கெட்டிங் எஜுகேட்டட். இதை நாங்கள் ஃப்ரம் த பிகினிங் பண்ண டே 1லேருந்து நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கிறோம். அதனால் பயன்களை இந்த குழந்தைங்க பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். வருடம் அரங்கேற்றம் நடத்துகிறோம், வருஷம் சலங்கை பூஜா நடத்துகிறோம். எங்களுடைய குழந்தைகள் வந்து நேற்று நைட்டு நான் எங்கள் குழந்தை 7 o'clock வரல அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க இதுக்காக, தடகள போட்டிக்காக. எங்கள் குழந்தைங்க எங்கே போனாலும் ப்ரைஸ் வாங்க அது வர்றதில்லை. ஏறக்குறைய எல்லா குழந்தைங்களும் நாங்கள் இன்வால்வ் பண்ணுறோம். ஃபிசிக்கல் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 5,000 சில்ட்ரனில் ஏறக்குறைய 2,600 பேர் 2,700 பேர் இன்வால்வ் ஆகிறாங்க. சிசிஐ நான் சொன்ன மாதிரி இந்த பரதநாட்டியம் இதர கலைகள்லாம் சேர்த்து அதில் எப்படி பார்த்தாலும் ஒரு 1,800 குழந்தைங்க இன்வால்வ் ஆகிறாங்க. ஹையர் கிளாஸ் போக போக நாங்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதால அந்த 3 to 4 படிப்புக்கும் நாங்கள் வந்து அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வெரி வெல் பேலன்ஸ்டாக தான் நாங்கள் ட்ரை பண்ணி ஏறக்குறைய இந்த கல்வி நிறுவனம் 20 வருடங்களை கடந்து வந்துக்கிட்டு அதை பேஸ் பண்ணி என்னென்னலாம் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸோ அது எல்லாத்தையும் இம்பார்ட் பண்ணுறோம். இன்னொரு முக்கியமான இது சொன்னேன், எங்களுடைய சக்ஸஸ்க்கு ஸ்டோரிக்கு இன்னொரு முக்கியமானது எனக்கு என்னுடைய பர்சனல் இது வந்து குவாலிட்டி ஆஃப் ஒர்க் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். நான் ஸ்மார்ட் ஒர்க்கை பற்றி அதிகமாக பேசுவேன். அதனால் இந்த கல்வி நிறுவனம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியான்ற ஒரு கவர்மெண்ட் நிறுவனத்தோடு சேர்ந்து NABET அக்ரிடேஷன் ஃபார் ஸ்கூல்ஸ்னு ஆரம்பித்தாங்க. NABETனாக்கா நேஷ்னல் அக்ரிடேஷன் போர்டு ஃபார் எஜுகேஷன் அண்டு ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி NABETன்னு சொல்லிட்டு we were the first to attend that meeting. ஃபஸ்ட் கான்ஃபரன்ஸை போய் அட்டன் பண்ணோம். ஆல் இண்டியா லெவலில் அதை செஞ்சாங்க. ஏறக்குறைய 234 ஸ்கூலுக்கு அவங்க வந்து ட்ரைனிங் கொடுத்து கல்வி தரத்தை உயர்த்துறதுக்கு என்னென்னலாம் உபகரணங்கள்லாம் நம்ம தெளிவாக்கணுன்றதில் அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் ஐ எம் ப்ரவுட் டு சே தட் we are the third school in entire South India. We are the third school in entire South India to get the NABET accreditation for the first time when it was started by Government of India. அந்த மற்ற 2 பேர் நம்ம ஸ்கூலில் இல்லாமல் மற்ற 2 பேர் யாரான்னு சொன்னால் யூ வில் பி சர்ப்ரைஸ்டு. லைலன் நடத்துகிற ஹோசூரில் இருக்கிற ஒரு ஸ்கூலு, லைலன் கம்பெனி நடத்துகிற ஹோசூரில் இருக்கிற ஸ்கூலு, டிஏ சைக்கிள்ஸ் நம்ம சென்னையில் இருக்கிற ஸ்கூலு, நம்மளை சேர்த்து இந்த 3 ஸ்கூலு தான் கொடுத்தாங்க அந்த ஃபஸ்ட்டு பேட்சில். ஐ எம் ரியலி ப்ரவுட் டு சே தட் நாங்கள் என்னெல்லாம் நாங்கள் ஃபோக்கஸாக செஞ்சோமோ அது எல்லாம் எங்களுக்கு அன்றைக்கி உதவியாக இருந்தது அந்த அக்ரிடேஷன் வாங்குறதுக்கு. இன்றைக்கி நேற்று கூட நாங்கள் வந்து குவாலிட்டி கவுன்சில் அப்படியே சொல்லி கொடுத்ததை எங்கள்கிட்ட வந்து அந்த நேற்று ஒரு மீட்டிங் போட்டு பேசணும். எப்போதுமே வருட ஆரம்பத்தில் இந்த குவாலிட்டியை பற்றி பேசுவோம். குழந்தைங்க மத்தியில் குவாலிட்டி லைஃப் பற்றி பேசுகிறோம். ஹவு டு அடாப்ட் டு குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். ஏன்னா ஐ எம் ஸ்ட்ராங் பிலீவர் ஆஃப் இம்பார்ட்டிங் குவாலிட்டி எஜுகேஷன் த்ரூ குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ். நான் இப்போவும் ஏதாவது உபகரணம் வாங்கணும்னு சொன்னால் இஸ் இட் த பெஸ்ட் குவாலிட்டி பாசிபிள் தான் பார்த்து வாங்குவேன். பிகாஸ் ஐ நோ தட் இஃப் ஐ டூ சம்திங் குட் there are 5,000 children are going to follow me. So I am a strong believer of that activity. That I thought ரோல் மாடலாவே இருந்துட்டு quality consciousness ஒரு இம்பார்ட் பண்ணினே இருக்கோம்.
சூப்பர் சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க பண்றத உங்களை பின்தொடர்ந்து ஒரு 500 மாணவர்கள் 5000 மாணவர்கள் பண்றாங்கன்றது ஒரு பெரிய விஷயம் தான். ரொம்ப அருமையா பேசிட்டு இருக்கோம் நம்ம நிறைய விஷயங்களை. தொடர்ந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ சொன்னீங்க இல்லையா, ஸ்போர்ட்ஸ்ல இந்த மாதிரி நிறைய நீங்க மாணவர்களுக்கு இத்தனை விதமான ஸ்கில்ஸ் ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க படிப்பை தவிர்த்து. இதுல உங்களை பெருமைப்படுத்தின, உங்க இன்ஸ்டிடியூஷனுக்கே பெருமையாக இருந்த ஒரு மாணவர் ஏதாவது ரொம்ப அச்சீவ் பண்ணி ஆதித்யா இன்ஸ்டிடியூட்டை இன்னும் ஒரு வெளியில கொண்டு வந்து மக்கள் மத்தியில பிரபலமாக்கிய ஒரு மாணவருடைய சக்சஸ் ஸ்டோரி ஏதாவது இருக்குங்களா? ஒரு மாணவர் இல்லைம்மா, நிறைய மாணவர்கள் எங்களை வந்து பெருமைப்படுத்திருக்காங்க. அதான் நான் சொன்னேன், எப்பெல்லாம் நான் வந்து டவுன் ஆகி உட்காரணும் அப்பெல்லாம் இந்த ரிசல்ட்ஸ் வந்து என்னை வந்து பூஸ்ட் அப் பண்ணிடும். I get lot of energy from their success stories. I can tell you one or two. ஒரு குழந்தை நம்மகிட்ட படிச்சாரு. அவர் அவங்களுடைய மதர் வந்து ஸ்ட்ரீட் வெண்டார், வெஜிடபிள் வெண்டார். என்ன சொல்றது, வாட் யூ கால் சிங்கிள் மதர். She was living near our village only. I started the school in my village only. I think I told you. My wife wanted to help that. She had a boy. She could not support. We started supporting. I think he joined us, in the 8th or 9th standard. And he could score, because of the family condition, he could not score much. He scored only 234 marks in 10th standard. And in this campus, when we are running state board, those days state board only was CBSE was not there. That fellow scored 1040. And he joined in Anna University. Oh. Yes. Wow. Now he is working in a foreign company. Wow, that super. I can say that, that's all because of அதே மாதிரி there is another child. That fellow joined us from Marakanam area. He joined us with the 480 marks in the. We made him to pass with the 1118 out of 1200. 1200. Again he joined Anna University. Now he is working in Japan. He is he is a CEO of that company. Super sir, super. So he often talks to me. Whenever I told, whenever I talk to him, I get more energy because of his success. So there are a lot of other stories. Of course, every year we are sending, last year we sent 15 children to IITs. IITs of India. This year we are supposed to be, sending more than 20. That's what the result says. Medicine, if you think, we are sending almost 20 to 25 children to JIPMAR. NIT Karaikal, last year we sent about 30 children. This year we are expecting more. So our success rate is really tremendous. I am not able to believe. I never thought such a success will come to our school. That is the real, because I don't want to say that we only did it. It is because of the support given by the parents, the children's efforts, plus my teachers' efforts. We are only a facilitator. We are only, we are facilitating those people to come to this level. One more thing I want to add in this, after starting this college, we started concentrating on commerce education. Because present day trend, we are supposed to be going towards manufacturing. India should become manufacturing hub, then only we can survive. To that level it is going. So we thought, commerce education is also equally important. After seeing results in NEET and JEE or IIT, we thought it's better to impart commerce education also. That's why we started this college. If you see the result, you will be surprised. We are also making children to simultaneously to get ready for CA and CMA examination. Super. You all know that passing CA is that tough. But we tried. Incidentally, one of my chairman's classmate is a very good trainer in CA. We pulled him to Pondicherry because he studied here only. He said he will also come and help us. It's only 3 years. It's only 3 years after we started this college. You can see the result in CA, CMA. Creating or making a CA person is not that easy. I know that. In spite of the fact, I thought I will try that. Thanks to the teachers, within 3 years we could get a result of children passing out with flying colors. Nearly 169 children have scored or passed CA Foundation, and 110 children have passed CA and CMA Inter. That is a milestone for this college.
when I compare to the national average of pass, this is much more than what is the national average, more than 3 times also. Once again, it's a very good, victory for us. And it shows, whatever you try, if you do it understanding the basics, if you do it consistently, if you try, definitely victory is ours. That's what I thought I will share with you. சூப்பர் சார். பார்க்கலாம் சரியா பரவாயில்ல. ஓகே ரைட். ரொம்ப அழகா வந்து அதாவது நமக்கு டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் மட்டும் இல்லாம காமர்ஸ் ஃபீல்ட்லயும் நமக்கு வந்து மாணவர்களை நம்ம உருவாக்கணும், சாதனையாளர்களை உருவாக்கணுங்கிற உங்களோட தொலைநோக்கு பார்வை ரொம்ப நல்லா இருக்கு. அதை செஞ்சுட்டு வரீங்க. ரொம்ப வாழ்த்துக்கள் ஐயா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போ பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சவால், நீங்கள் ஆல்ரெடி அதை பற்றி லைட்டாக பேசுனீங்க, இருந்தாலும் அதை ஒரு கேள்வியாக கேட்கணும்னு எனக்கு தோணுது. மாணவர்களுக்கு இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஒரு பெரிய பேர்டனாக இன்றைய பெற்றோர்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ரியாலிட்டி ஷோலே மாணவர்கள் வர்சஸ் பெற்றோர்கள் வர்சஸ் உங்களோட கல்வி நிறுவனங்களில் இருக்கவங்க எல்லாருமே பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபீஸ் வாங்குறத இல்லை எப்படி நீங்கள் இதை பார்க்குறீங்க? நம்ம இன்ஸ்டியூட் வந்து பெற்றோர்களுக்கு அதை எந்த வகையில் அவங்களோட பேர்டனை கம்மி பண்ணி தரீங்க? ஆக்சுவலாக நான் முதலே சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒரு மார்னிங் டிஃபன் சாப்பிட போகிறோன்னு சொன்னாக்கா எந்த ஹோட்டலையும் போய் சாப்பிட்லாம். ஒவ்வொரு ஹோட்டலுக்கும் ஒரு விலை. அதே மாதிரி தான் ஒரு சில கல்வி நிறுவனங்களும் செயல்படுறாங்க. அந்த நிறுவனம் எந்த வகையில் செயல்படுகிறது என்றதை அது நல்லதா கெட்டதா என்று புரிந்து கொண்டு இந்த பேரண்ட்ஸ் கொண்டு போய் அங்கே அட்மிட் பண்ணலாம். அவங்களுடைய ஃபைனான்ஷியல் கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி போய் அட்மிட் பண்ணலாம். அதுதான் ஒரு சுகாதாரமான ஒரு முறை என்று நான் நினைக்கின்றேன். ஒரு ஹெல்த்தி அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை வந்து சட்டம் மூலமாகவோ நடைமுறை மூலமாகவோ அதை கட்டணத்தை குறைப்பு செய்யணும்னு நினச்சாக்கா ஆட்டோமேட்டிக்காக அங்கே கல்வியினுடைய தரம் குறைஞ்சிரும். அதனுடைய இம்பேக்ட் பார்த்திங்கன்னா சொசைட்டியில் இந்த பணம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அந்த இம்பேக்டான எஜுகேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் கருதுகிறேன். ஏன்னா one day lost is lost forever. One day of child, if it is lost ineffectively, it is lost forever for the child. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வளர்ந்து வரும் நம்மளுடைய தலைமுறைகளுக்கு எஃபெக்டிவ் டீச்சிங் கொடுக்கணும்னு சொன்னாக்கா we should not mind spending. We should not mind creating the proper atmosphere, happy atmosphere. That has to be there, for which the parents have to do some sacrifice also. They can spare some more money for putting them into the proper schools or colleges. That is the most thing. From government side also, our Pondicherry government is doing a lot. In fact, whenever I meet my chief minister, I used to request him, why don't you support these people, these downtrodden people for going to the colleges. We started long back in Pondicherry, you may be knowing. We started paying, Centac students, we are paying so much of money as a reimbursement of our such an activity is really important. In fact, I also studied taking scholarship only in my days. Yeah. That has helped me. That has really helped me to go for further studies in Chennai also. Otherwise, I should have stayed in Pondicherry because those days, my family cannot afford. So that has Pondicherry government is doing a lot. Furthering to that, colleges, even arts colleges, they started paying. So wherever it is possible, we are able to support. This sort of support mechanism has to be there in all the states, especially where there are a lot of people, but not having such a support. Government of India has to necessarily take such steps. One thing they have done, they are giving the education loan with simple interest. Welcome step. It can be furthered. So that we can involve entire India on this. Naturally, financial burden is always there on the parents. As I told initially, they have to take it as a sacrifice. My parents have sacrificed. I have come to this level. Not that we are very rich or we are not from Jamindar family and all. We are very downtrodden people. We could rise to this level only because of my education. Not because of any other thing. Whatever maybe people may be talking. I am a strong believer, only education, quality education, focused education, skillful education only is going to save this country.
So I thought, I am very glad to say in front of this camera. I want to make it as an appeal to all our parents. If you do some sacrifice now, definitely your children are going to make you proud in the later years. We are the education institutions, believe in us. We are really going to create, such an atmosphere in the future years to come. So today's sacrifice, tomorrow's victory. That's what I thought I will tell the parents. ரொம்ப அழகா சொன்னீங்க ஐயா. என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கேட்ட கேள்விக்கு அவங்களோட சாய்ஸ் தான் அது. பேரண்ட்ஸ் வந்து என்ன முன்னேற்பாடு பண்றாங்களோ அது பின்னாடி அவங்க அதாவது இப்போ வினை விதைத்தவன் வினையாரம் பண்ணவர் இப்போ இது பண்ண சாக்ரிஃபைஸ் பண்ணா அப்புறமா உங்களுக்கு அது பலனாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் பிள்ளைகள் வீட்டில் அம்மா அப்பா கூட இருக்கிறத விட கல்வி நிறுவனத்தில் அதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்கூல்ல டீச்சர்ஸ் கூட இருக்கிறதா அதிகமான நேரமா இருக்கு. அந்த வகையில குழந்தைகளோட ஒழுக்கத்தை எப்படி நீங்க மேம்படுத்துறீங்க? அதாவது அவங்கள பயமுறுத்தாம மிரட்டாம எந்த மாதிரியான ஒழுக்கத்துக்கு அவங்கள கொண்டு வரீங்க? எப்படி அந்த ஒழுக்க நெறிக்கு கொண்டு வரீங்க? நான் முதலே உங்களுக்கு சொன்னேன், இவங்களுக்கு வந்து படிப்பை மட்டும் நாங்கள் சொல்லிக் கொடுக்கல, அவங்கள உடல்நிலை எப்படி பாதுகாத்துக்கணும்னு சொல்லித்தரோம். இன்ஃபேக்ட் அது இன்னொரு மேட்ரு நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஸ்கூலில் தான் ஏறக்குறைய எவ்ரிடே ஒரு 6000 குழந்தைங்களுக்கு லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓ சூப்பர். அதுக்கு காரணமும் இருக்குது. முதல் காரணம், இந்த பெற்றோர்கள் இப்போல்லாம் 2 பேரும் ஒர்க் பண்ணுறாங்க, பேரண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களால காலையில் எழுந்து 7 மணிக்கெல்லாம் ஒரு நல்ல ஃபுட்டை தயாரித்து கொடுக்க முடியாது. அது மட்டும் அந்த மாதிரி தயாரித்து கொடுத்தாலும் அது ரொம்ப ஆறி போய் சாப்பிட முடியாத அளவுக்கு ஆயிடுன்ற ஒரு காரணத்தை வச்சு தான் நாங்கள் அதை ஆரம்பித்தோம். அதனுடைய எஃபெக்ட் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா குழந்தைங்களுக்கு இந்த பசியினுடைய அந்த பாதிப்பே இல்லாமல் நம்ம கொண்டு போயிடுறோம். நம்மக்கிட்ட இருக்கிறவெல்லாம் அவங்க ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணிடுறோம். அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ரெண்டாவது, நாங்கள் முடிஞ்ச வரையில் நாங்கள் வந்து எங்கள் குழந்தைகளை எப்போல்லாம் நாங்கள் மீட் பண்ணுறோமோ எப்போல்லாம் when we cross, I always ask my teachers, they always ask, are you happy today? That is the culture we have created. We will be able to understand from his reply itself whether he is actually happy or not. So first concept in a school, children should be kept happily. That has to be there. Otherwise, his learning capacity is going to be less only. I will 100%, I will assure you, this is what is the most important task for the school as well as the teachers. Children should be kept happily in the school premises first. Naturally, if you keep him happy, you will definitely get disciplined. Not by force, not by shouting, not by beating. It's not a correct solution. You all know that. Yeah. So next, we have got so many number of activities to make them trained and make them contained in their activities. If you keep them busy, they will not get diverted. That is another important thing. I told you, we have got 13 disciplines of art and culture, and what is available in sports. Yesterday also I told my physical education director, let us start shooting practice also in our school. That we are going to start. Such a distraction of activities and making them coming together, definitely they will get discipline. Super. Sir. Nobody wants to get spoiled. Yeah. As far as I know. So make them busy all the time. Only one problem, parents have to be, we are keeping them in tight position, sending them back to their house. After going to their house, make them get relaxed, make them study. Make them study. Of course, they can relax for some time. Make them study. Don't give the cell phone to those children. That we are very particular about that. Now, communication we are doing only to the parents. Not through cell phones. Okay. We have got a school chart ready. Through that only we are conversing with the parents. Super, sir. We are trying to avoid cell phone. சூப்பர், வெரி குட் சார். ரொம்ப அழகா இந்த கேள்விக்கும் ஒவ்வொரு கேள்விக்குமே அழகா தான் பதில் சொல்லிட்டு வரீங்க. என்ன முக்கியமான பாயிண்ட்ஸோ அதை அழகா சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இப்போ வந்து ஒரு ஃபைனலான ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கும் போது அந்த காலத்திலேயே உங்களுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்னலாம் ஒரு சேலஞ்சஸ் இருந்திருக்குமோ அதை இப்போ யாராவது ஆரம்பிக்கணும்னு நினைச்சா அவங்களுக்கு நீங்க என்ன ஒரு இன்புட் கொடுப்பீங்க? இதை பண்ணா நீங்க கொஞ்சம் நல்லா இருக்கும், இதை நீங்க தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு அட்வைஸ் மாதிரி, இல்லை ஒரு சும்மா ஒரு ஏதாவது உங்களுக்கு சொல்லலாம். பொதுவாகவே இந்த கல்வி நிறுவனங்களை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் தான் இருக்குது. நானும் கவனிச்சுட்டு இருக்கிறேன். மனது சில சமயங்களில் எனக்கு பாதிப்பும் ஆகுது. இருந்தாலும் இது நான் இந்த கடந்து வந்த காலங்களில் என்னுடைய அனுபவத்தை வச்சு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு ஸ்கூலோ காலேஜோ நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் நல்லா பிளான் பண்ணுங்கள், அதை பற்றி புரிஞ்சுக்கங்க.
எந்த மாதிரி கான்செப்டில் நம்ம நடத்த போகிறோன்றதை ஒரு தெளிவான ஒரு நடைமுறையை வந்து ஒரு பிளானை சார்ட் அவுட் பண்ணி நீங்கள் வச்சுட்டு தென் யூ கேன் ஸ்டார்ட். இட் இஸ் நாட் எ பிஸ்னஸ். என்ன கேட்டால் இட்ஸ் நாட் எ பிஸ்னஸ். பட் இஃப் யூ டூ இட் ப்ராப்பர்லி definitely it is going to fetch you money. It's not a problem. You can making money is not a problem in education institution provided you are maintaining all the best practices in your school or college. I will advise the youngsters, especially the teacher community, upcoming teachers, join together, make it as a venture, form a company or form a society, form a trust on your own, start colleges, start schools. It is not going to give you any problem. As far as I know, nothing can go wrong in an institution. Institution is supported by the parents, the students, community. As long as you are good, they are also good to you. With this concept, if you proceed, anybody who wants to start, definitely they will win. We are the one example. We always, look to the child, look to the parents. Their problems, they will try to solve those problems as far as possible. Then we are becoming successful. It's only like a triangle. That the school, the parents and the child. Students. That is a mantra of success. Okay. And it's really, it's in fact, I want to add one more thing. Need of the day is, best school possible, best college possible, best university possible. As I see, you all know that, the world level, we are nowhere in education. Not that we are inferior people. We are come from such a what you call learned society. We can teach anybody and everybody, and we can rule with anybody and everybody in the world level also. Our children are going and excelling. They have become CEOs, CFOs. They are all doing good. But together we are not able to win. That you have to overcome that flaw. That is the only request. சூப்பர் சார், ரொம்பவே அழகாக சொன்னீங்க. இன்றைய காலகட்டத்தில் யாராவது நிறுவனம் தொடங்கணும்னா என்னென்னலாம் பண்ணணும்? ஒரு ப்ராப்ளம் கிடையாது. we can easily win provided you are focused. You should be focused. Any industry, it is like that only. Education industry, one more thing I thought I will add. You are going to deal with not with the machines. You are going to deal with human beings, with their emotions, with their what you call with their ideas. You are going to play. So you have to be really careful in dealing with such people. For that, you should have your own, preparedness for running a school or college. You should have that first. Otherwise, you can't be winning. Otherwise, it will become just like another school or college. ரொம்ப அருமையாக சொன்னீங்க. தனித்துவமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. அந்த வகையில் இந்த காலகட்டத்தில் இப்போ ஏஐ அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி ரொம்பவே எல்லா இடத்துலையுமே இருக்குது. முக்கியமான அதனோட ரோல் பிளே பார்த்தீங்கன்னா கல்வியில் இருக்குது. ஏன்னா பசங்க இப்போ எதுனாலும் ஃபஸ்ட்டு இந்த கூகுள் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ChatGPT, Claude அந்த மாதிரியான நிறைய இது வந்துடுச்சு ஏஐயோட டெக்னாலஜிஸ். ஸோ அதை நம்ம பசங்களுக்கு எந்த வகையில், அதாவது ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, அது பார்த்துக்கிறீங்க. கல்வி நிறுவனத்தில் நம்ம என்னென்னலாம் சொல்லி கொடுக்குறோமா அவங்களுக்கு? ஏன்னா இப்போ 11th 12th இருக்கிற பசங்களுக்கு கண்டிப்பாக அது தேவைப்படும் இல்லையா? ஸோ அந்த விஷயத்தை பற்றி. ஆனால் ஒன்று நான் கவனிக்கிறேன், இந்த ஏஐ, ChatGPT இதெல்லாம் பற்றி அதிகமாக ஒரு நெகட்டிவ் ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணுறது இந்தியாவில் மட்டும்தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா ஐ நோ மெனி ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஸ்டேயிங் இன் அப்ராடு. இட் இஸ் அனதர் ஃபேஸ். உங்களை சொல்லணும்னு சொன்னால் ஒரு எக்ஸாம்பிளே சொல்லுவேன் நான். ஒரு காலத்தில் கால்குலேட்டர் வந்தப்போ there was a lot of opposition from the accountants of India. In fact, I have seen in நம்ம இப்போ ப்ரெசண்ட் மவுண்ட் ரோடில் அங்கே தான் இருக்குது ஆடிட்டர் ஜெனரல்ஸ் ஆஃபீஸு. பீப்புள் ஆர் ப்ரொட்டஸ்டிங் அகேன்ஸ்ட் கால்குலேட்டர். அப்போலாம் ஐ வாஸ் எ ஸ்டூடெண்ட் ஆஃப் இன்ஜினியரிங். ஐ வாஸ் சிம்பிளி laughing at them because what is these people, they are not able to accept technology. Technology definitely favors the community, favors the entire society or entire nation. It should be taken in the right sense. Then computer came. People had apprehension, they will lose a job. Nothing has happened. It has only helped our people. Similarly, another phase, extension of the same computer is AI and data science. Data science என்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. அது what you call information collected and stored in one place. Whenever if you require, you retrieve and use it. That's all. So there's nothing much, not. Of course, negative side of it, same thing. Cell phone, ChatGPT,
cell phone causes a less problem. ChatGPT will cause more problems because it gives you more information. So more information on the negative side, it's bad to the child. So we have to be really careful. ஓகே. That's all. I think I will not blame the technology. We should know how to live. We should educate the child how to live. Our children are very, very well exposed to this AI, and we have already started using ChatGPT for teaching children in our classroom. We started giving training to the teachers also. Parents have been told, because we are getting so much of data, we can give the data to the child. They are going to get benefit. I don't want to deprive that, provided it is not getting used in a wrong way. That's what is our. So there is nothing, let us not have that apprehension that it is going to spoil the society. It is only in India we are talking more about all these things. Maybe that awareness has to come, because we have got a very, very big population. We have to really careful only. So let us not do away with ChatGPT and all. We have to welcome. சூப்பர் சார். ரொம்பவே அழகா இன்றைய டெக்னாலஜியும் மாணவர்களுக்கு எப்படி அதனோட குட் அண்ட் பேடை நீங்க சொல்லி கொடுத்து அவங்கள முறையான வழியில கைடன்ஸ் கொடுத்து மேம்படுத்துறீங்க அப்படிங்கறத அழகா பகிர்ந்துக்கிட்டீங்க. இவ்வளவு நேரம் ரொம்பவே அழகா எங்களுடைய கேள்விகளுக்கு, நம்மளுடைய நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு உங்களுடைய அனுபவத்திலிருந்து எல்லா கருத்துக்களையும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கும் ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப நன்றி. நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். The Aditya Institute of Management Science and Research. Learn, lead, succeed. Your journey begins now.